காஞ்சனா வந்து எவ்வளோ பயமுறுத்தணுமோ, எவ்வளோ காமெடியாக இருந்ததோ, ஒரு பேய் படத்தில் வந்து காமெடி மிக்ஸ் பண்ணி அதுலேயே ஒரு மெசேஜ் வந்து சரத்குமார் சார் வந்து எப்படி இருந்ததோ அதே மாதிரி கங்காலேயும் ஒரு நல்ல மெசேஜ் இருக்கும். அதை விட காமெடி இருக்கும்னு நினைக்கிறேன், அதை விட பயம் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்ததை சொல்லணும். இப்போ நான் படம் அனௌன்ஸ் பண்ணுற படம் பேர் வந்து ஒரு டிக்கெட்டில் 2 சினிமா. ஒரு படம் பேர் கிழவன், இன்னொரு படம் பேர் கருப்பு துறை. ஒரு படத்தில் லட்சுமி ராய் ஹீரோயின், இன்னொரு படத்தில் ஆண்ட்ரியா ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். இன்ட்ரோலுக்கு முன்னாடி ஒரு படம் முடிச்சிடும், இன்ட்ரோலுக்கு அப்புறம் இன்னொரு படம் ஸ்டார்ட் ஆகும். ஒரு டிக்கெட்டில் 2 சினிமா. ஒரு டிக்கெட்டில் 2 சினிமா, இதே ஒரு கான்செப்ட் வித்தியாசமாக இருக்குது. எனக்கு சொல்லும் போது திடீர்னு எல்லாமே லாஸ்ட் மினிட் தான் ஆகும். இவர் கூட எப்போவும் பண்ணும்போது திடீர்னு எனக்கு கூப்பிடுவாங்க, திடீர்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, திடீர்னு எல்லா ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க. காஞ்சனாவும் அப்படி தான் எனக்கு நடந்தது. அவர் ஏதோ ஒரு க்ரியேட்டிவிட்டியிலே தான் இருப்பாங்க எப்போ பார்த்தாலும், இது இப்படி அப்படி அப்படியான சொல்லிட்டு. நேற்று சொல்லும் போதே ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி நரேஷன் சொல்லும் போதே நிறைய ஒரு இம்ப்ரூவைசேஷன் இருக்கும். இல்லை இது இப்படி இருக்கும், அது இப்படி. இந்த படத்தில் வந்து கான்செப்டே அது ஒரு எனக்கு பிடிச்சது. ஒரு டிக்கெட்டில் 2 சினிமா. ஸோ ஒரு டிக்கெட்டில் நீங்கள் ஆக்சுவலி 2 சினிமா பார்க்கலாம். பணம் வேறு வசூலாகிடும். உங்களுக்கு இந்த படம் பிடிக்கலன்னா அந்த படம் பிடிக்கும். ஸோ அது ஒரு சேஃப் ஜோன் ஆக்சுவலி. இந்த மாதிரி வந்து தாட் இவருக்கு மட்டும்தான் வரும்னு நினைக்கிறேன். நான் சொல்லுவேன் எங்கேருந்து பிடிச்சி வருவீங்கன்னு சொல்லிட்டு, அது என்னன்னா தெரியல எனக்கு. பட் ஆமாம், இந்த படத்தில் வந்து 2 ஸ்டோரி. ஃபஸ்ட்டு கேட்கும்போது வந்து இது என்ன மாதிரி படம் இருக்கும், என்ன மாதிரி கேரக்டர் இருக்கும், ஆனால் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அவங்க எனக்கு கெஸ் பண்ண சொன்னாங்க என்ன மாதிரி இருக்கலாம் யோசிக்கணும்னு சொல்லிட்டு. நான் ஏதோ கொஞ்சம் வைல்டு இமேஜினேஷன்ஸ் எடுத்தேன், ஆனால் ஒன்றுமே கெஸ்ஸஸ் சரியாக வரல. ஸோ அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க இந்த படத்தில் வந்து 2 படம், இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு படம், இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு படம்னு சொல்லிட்டு. ஸோ நான் சொன்னேன் நான் எந்த படத்தில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு. அதுதான் எனக்கு ரொம்ப க்யூரியாசிட்டி இருந்தது. ஏன்னா காஞ்சனாக்கு அப்புறம் நிறைய எதிர்பார்க்குறாங்க. ஸோ காஞ்சனா 2 எப்போ, இது எப்போ, அந்த நிறைய கேள்வி இருந்திருக்கும். ஸோ அது எப்படி நான் ஆன்சர் பண்ணுறது எனக்கு தெரியல. ஸோ நான் வந்து ஒரு நல்ல ஸ்கிரிப்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஃபைனலி எனக்கு வந்து இது ஒரு ஸ்கிரிப்டு நான் சொல்ல தேவையில்லை. நீங்கள் இந்த படம் வரும்போது நீங்கள் கண்டிப்பாக அது பார்க்கணும். கதைக்களம் கூட நல்லா அமைஞ்சிருக்கு. ஏன்னா ஒரு சில படம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக சொன்னால் நல்லாயிருக்கும். இப்போது இந்த காஞ்சனா படத்தில் அரவாணி கேரக்டர் வந்து ஃபுல் படமாக அதை எடுத்தால் வந்து பார்ப்பாங்களா இல்லையான்னு டவுட்டு. ஸோ ஒரு சில கேரக்டர்லாம் வந்து சின்னதாக சொல்லிவிட்டு அழகாக சொல்லிட்டு போகலாம். அதுவும் இல்லாமல் சினிமா இருக்கிற இப்போது காம்படிஷனில் ஏதாவது ஒரு புதுசாக ஒரு விஷயத்த பண்ணி ஆகணும். ஸோ அதுக்காக ட்ரை பண்ணி இந்த புதிய முயற்சி ஒன்று எடுத்துருக்கேன். காஞ்சனாவில் நீங்கள் பார்த்தது இந்த படத்தில் பார்க்குறது ஒரு டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த படத்துக்கு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ கொஞ்சம் டைம் கொடுக்க சொல்லியிருக்கேன், ஒரு 3 மந்த்ஸு இந்த கேரக்டருக்கு ரெடி பண்ணுறதுக்கு. பார்க்கலாம், இந்த 3 மந்த்ஸ் இப்போ நான் டெடிகேட் பண்ணணும் இந்த படத்துக்கு. ஸோ கண்டிப்பாக ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் திஸ் மூவி. ஒரு ரொம்ப நல்ல கான்செப்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ப்ளஸ் ஐ திங்க் பீப்புள் வில் லைக் திஸ் ஐடியா. ஸோ ஐ திங்க் திருப்பி ஐம் வெரி கிளாட் அண்ட் ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் ஆஃப்டர் காஞ்சனா. எனக்கு வந்து ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் கிடச்சிருக்கு. ஜஸ்ட் நாட் த ரீமேக் ஆஃப் காஞ்சனா பட் சம்திங் எல்ஸ். ஸோ எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ஏதோ நினச்சிட்டு இருந்தேன் வில் டூ சீக்வல் ஒரு ஏதாவது அப்படி தான் நடக்கும் நிறைய பேர் எதிர்பார்க்கும்போது. பட் இஸ் கம் அப் வித் அ டிஃப்ரெண்ட் தாட். ஸோ ஐ திங்க் இட்ஸ் கோன் பி ரியலி அ சேலஞ்சிங் ஃபில்ம் ஃபார் மீ. இப்போல்லாம் படங்கள் எல்லாம் அப்படி தான் இருக்குது. So I think I should take it really seriously and do this, and I'm taking a lot of time for this. Let's hope for the best. Good luck to the team. விவேக சார் வந்து காஞ்சனா படத்தில் பார்த்தீங்கன்னா கருப்பு பேரழகா, கொடிய வந்து கதையை முடிக்க, அந்த சாங்லாம் ரொம்ப ஹீரோயிசமாக இருந்தது. இந்த கங்கா படத்துலையும் பார்த்தீங்கன்னா நல்ல சாங்ஸ் எழுதியிருக்காரு. அவர் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், சார் நீங்கள் பாட்டு நல்லா எழுதுறீங்க, ஒரு படத்துக்கு வசனம் எழுதினா கூட நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு கேட்டேன். ஓகே மாஸ்டர், கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்னு. என்ன படம்னு கேட்டாங்க. 2 படத்துக்கு நீங்கள் தான் டேலாக் கேட்குறீங்க, ஆனால் வேறு படம் இல்லை. என்னென்னா ஒரு டிக்கெட்டில் 2 சினிமாவில் நீங்கள் தான் சார். ஸோ இந்த படத்தில் வந்து அவர் வந்து ஒரு பாடலாசிரியர், இந்த படத்தில் வந்து டைலாக் கூட சார் எழுதுறாரு. சந்தோஷம். ஒரு புது விஷயத்தில் இன்னொரு புது ஆள் வந்திருக்காரு, அதுவும் சந்தோஷமாக தெரிவிச்சுக்கிறேன். இது வந்து ஒரு குறும்பட யுகம். எல்லாத்தையும் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னு எதிர்பார்க்குற ஒரு காலகட்டம். அப்படி இருக்கிறப்போ ஒரே படத்தில் 2 படத்தை காட்டுவது என்பது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு புதுமையான முயற்சியாகப்பட்டது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ 1 டே மேட்ச் வந்து 2020 வர்றப்போ அது ஒரு மிகப்பெரிய அலையை ஏற்படுத்தியது.
அதே போல் பார்த்தீங்கன்னா புதுக்கவிதையிலேருந்து ஹைக்கூன்னு வந்தப்போ அதனுடைய சிறிய வடிவத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது. ஃபேஸ்புக்லேருந்து ட்விட்டர் அப்படிங்கிறப்போ அதுலேருந்து வரவேற்புங்கிறது பெருசாக இருந்தது. எதையும் சுவையாக சுருக்கமாக அழகாக சொல்ல வேண்டும் என்பதிலே பொதுவாக ரசிகர்களுக்கு பெரிய ஆர்வம் இருப்பதை பார்க்க முடிகிறது. அதனால் மாஸ்டர் இதை சொன்ன உடனே ரொம்ப வியப்பாகவும் புதிதாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. மாஸ்டரோட நான் காஞ்சனா படத்தினுடைய பாடல்களை எழுதியிருந்தேன். கருப்பு பேரழகா பாடல், கொடியவனின் உயிரை எடுக்க பாடல், சங்கிலி பொங்கலி பாடல், எல்லா பாடல்களும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதுக்கு பிறகு இப்போ கங்கா படத்தினுடைய பாடல்களையும் எழுதியிருக்கேன். ஒரு வெற்றி கூட்டணியாக இந்த படத்தில் பாடல்களோடு சேர்த்து வசனம் எழுதுகிற ஒரு மிகப்பெரிய பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறார் லாரன்ஸ் மாஸ்டருக்கு. இதற்காக நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக அந்த வசனம் மிகப்பெரிய அளவில் பேசப்படுகிற வசனமாக இருக்கும். கங்கா படத்தில் கேமராமேனாக பண்ணிகிட்டு இருக்காரு. 2 படத்துக்கும் அவர் தான் கேமரா பண்ணுறாரு. ஒளிவீரன் அவர் பேர். நெடுஞ்சாலை என்ற படம் பண்ணியிருந்தார், ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருந்தார். ஸோ அவர் தான் பண்ணியிருந்தார். அப்புறம் இந்த கங்கா படத்தில் மொத்தம் 3 மியூசிக் டைரக்டர், தமன் 2 சாங் பண்ணுறாங்க. அப்புறம் லியோன்னு ஒரு புது மியூசிக் டைரக்டரை நான் இந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அவர் மிகப்பெரிய இசையமைப்பாளராக வர்றாரு நம்பிக்கை. சவுண்டிங்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. 2 சாங் கேட்டவங்க ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஸோ 2 சாங் அவர் கங்கா படத்தில் பண்ணுறாங்க. இந்த படத்தில் கிழவன் படத்தில் ஃபஸ்ட்டு வர அந்த கிழவன் படத்தில் அவர் தான் மியூசிக் பண்ண போகிறாங்க. கருப்பு துறைக்கு ஒரு புது மியூசிக் டைரக்டர், இன்னொரு புது மியூசிக் டைரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு இருக்கேன். இந்த கருப்பு துறை பார்த்திங்கன்னா காமெடி நிறைய இருக்கும். அதில் கோவை சரளமாக இருக்காங்க. கிழவன் படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மெசேஜ் இருக்கும். ராகவேந்திரா ப்ரொடக்ஷன்லேயே பண்ணுறாங்க இது. இந்த படம் நவம்பரில் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி ஏப்ரல் ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணுறேன். தெரியாது, நான் எப்போ பிளான் பண்ணாலும் லேட்டாக தான் ஆகும். அது என்னன்னு தெரியல. இந்த படம் ஏப்ரல் ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். காஞ்சனாவை பார்த்து நான் ரசிச்சிருக்கேன். ஆஸ் அன் ஆடியன்ஸ் நான் ரசிச்சிருக்கேன். ஒரு 3-4 தடவை படம் பார்த்துருக்கேன். பட் அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டில் போய் என்னால் ஒர்க் பண்ண முடியுன்றதை பற்றி நான் யோசிச்சு பார்த்தது கிடையாது. அதுக்கப்புறமா நான் டைரக்டரை மீட் பண்ணி அவர் கூட ஒர்க் பண்ணும்போது தான் ஒரு புது சினிமாவோட களம் எனக்கு புரிஞ்சது. அது ஒரு பெரிய லேர்னிங் எனக்கு. இந்த மாதிரி ஒரு களம் இதுக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ணது கிடையாது. அது டைரக்டாக ஒரு ஆடியன்ஸ்க்காக ஒரு படம் பண்ணுறது எப்படின்ட்டு நான் இவர்கிட்ட நிறையா கற்றுக்கிட்டு இருக்கேன். அது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. ஸோ இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது இப்போது ரீசெண்டாக இந்த டைட்டில் சொன்னார், ஒரு டிக்கெட் 2 படம் அப்படின்ட்டு. நான் அதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல, அந்த டைட்டிலுக்காக படம் பயங்கர ஹிட் ஆகும் அப்படின்னு. ஏன்னா அது என்னுடைய ஒரு ஆடியன்ஸாக, நான் ஃபில்ம் மேக்கர் அது நான் கேட்கல, ஒரு ஆடியன்ஸாக நான் அந்த டைட்டில் கேட்டோன்னே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதை தாண்டி அந்த கான்செப்ட் நிஜமாவே, அந்த டைட்டிலை தாண்டி அது நிஜமாவே ஒரு 2 படம் இருக்குது அப்படின்னு வரும்போது அந்த கான்செப்டுக்காகவே ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் இருக்குது. ஸோ அங்கே தான் ஆரம்பிக்குது. ஸோ அதை தாண்டி கதை, திரைக்கதை, வசனம், ஒளிப்பது எல்லாம் நிறையா வேறு வேறு லெவலில் போய் ஆடியன்ஸை ரீச் பண்ணி ஒரு நல்ல என்டர்டெய்னிங் படமாக வரும் என்ற நம்பிக்கை இருக்குது. கங்கா படம் முடிஞ்சிருச்சு. ஒரு கிளைமேக்ஸ் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. கிளைமேக்ஸ் இந்த 5ஆம் தேதியிலேருந்து ஒரு 20 days எடுக்கிறோம். அதை எடுத்தால் இந்த படம் முடிஞ்சிடும். கங்கா படம் லேட் ஆனதுக்கு காரணம் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போச்சு. ஏன்னா இந்த ஸ்பைனல் கார்டில் கொஞ்சம் அடிபட்டதால் 5 months டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொல்லி சரியாக இப்போ நல்லா வந்திருக்கு படம். ஸோ லேட் ஆனதுக்கு காரணம் என்னோடய உடம்பு சரியில்லாமல் போகிறது தான். அந்த படம் பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸ் ஒரே ஒரு சாங் மட்டும் பேலன்ஸ் இருக்குது. அது இந்த மாதத்தில் முடிஞ்சிடும். அந்த படம் டிசம்பர் 25th கிறிஸ்மஸ்க்கு ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம்.